யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாமல் இருந்தாலோ கண்டிப்பாக அதை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, டிரைவர் இந்த பணியிடங்களுக்கெல்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து அதே மாதிரி டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதர பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன படிக்கணும் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்தை வந்து நீங்கள் படிக்கணும். நமது சேனலில் நீங்கள் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கே எடுக்க வேண்டாம். நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலாகவே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. தமிழ் மற்றும் பொது அறிவு, பொது கணிதம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கணிப்பொறி அறிவு இது அந்த சிலபஸ் வைஸாகவும், அதே மாதிரி இந்த ஓட்டுநர் பணியிடத்துக்கான பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வைஸாக உள்ள பாடத்திட்டங்கள் எல்லாமே நமது சேனலை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணி படித்தாலே போதுமானது. நமது சேனல் மூலமாக படித்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துலையும் அதேமாதிரி மாவட்ட நீதிமன்றங்களையும் பணியாற்றுறாங்க. அதேமாதிரி கூடிய விரைவில் ஏப்ரல் மாத இல்லை மே மாதத்தில் வர இருக்கின்ற அந்த மாவட்ட நீதிமன்ற பணியிடங்களுக்கான அந்த எழுத்து தேர்வும் வந்துடும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஹைகோர்ட்லேயும் வேலை வாங்கிடலாம். சப்போஸ் ஹைகோர்ட்டில் உங்களுக்கு வாங்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மாவட்ட நீதிமன்றத்துலேயும் நீங்கள் வந்து பணியிடங்கள் வந்து வாங்கிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்பாதீங்க. காசு கொடுத்து போகிற மாதிரிலாம் இது இருக்காது. முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில், மெரிட் அடிப்படையில் தான் இந்த ஆள் தேர்வு வந்து நடைபெறுது. அதனால் எங்கள் சொந்தக்காரங்க சொன்னாங்க கட்சி பெரிய இடத்துல இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது உங்களை ஏமாற்றினாங்கன்னா கண்டிப்பாக ஏமாறாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. இதை மட்டும் நீங்கள் நாங்கள் போடுற வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதுமானது. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். இப்போ கடந்த முறை நடைபெற்ற அந்த நீதிமன்ற டிரைவர் பணியிடத்துக்கான அந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை ஒரு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம். எந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு முந்தைய வினாத்தாள்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். இது வந்து கண்ணதாசன் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற டயத்தில் நிறைய ஏளனம் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் இப்போ வேலை வாங்கினா பற்றி உங்களை புகழ்வாங்க. இதுதான் இந்த உலகம். அதனால் மற்றவங்க குறைச்சி கூட்டி என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்காதீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் கடுமையான முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும். 19ஆம் ஆண்டு டிரைவர் போஸ்டிங்க்கு வந்து எழுதின ரிட்டன் எக்ஸாமோட ஆன்சர் கீ இந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு முறை நம்ம தெளிவாக படிச்சுட்டு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ஓட்டுநர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் படலை அழுத்தி ஸ்டார்ட் செய்ய வேண்டும். இதுதான் ஆன்சர். வண்டியை ஸ்டார்ட் செய்ய சரியான முறைன்னு வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து தேசிய நெடுஞ்சாலை மைல்கள் எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையுடைய அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மாநில நெடுஞ்சாலையுடைய மைல்கள் ரொம்ப ஈஸியான கொஸ்டிங்க. பச்சை நிறத்தில் இருக்கும். எந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னா பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதான். ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது விட வேண்டிய பொதுவான இடைவெளி வந்து 3 அடி. வண்டியை வந்து பின்னாடி போட்டோம் அப்படின்னா ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் உள்ள இடைவெளி வந்து 3 அடி. நீங்கள் ஒரு கார் ஓட்டுநராக போக்குவரத்து சிக்னலில் 5 நிமிடங்களாக காத்து கொண்டிருக்கிறீர்கள். பச்சை நிற சைகை விழும்போது ஒரு கல்லூரி மாணவர் அவர் நண்பருடன் திடீரென உங்கள் வழியில் குதித்து சாலையை கடக்க முயற்சிக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த மாணவன் கடக்கும் வரை காத்திருந்து தேவைப்பட்டால் சவுண்டு எழுப்பலாம். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிரைவிங்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். மாசு கட்டுப்பாடு சான்றிதழின் செல்லுபடியாகும் கால நிர்ணயம் வந்து 6 மாதம். அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து 6 மாதம் தான் செல்லுபடியாகும். முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும் அப்படின்னு ஆன்சர். சாலையின் நடுவே வெள்ளை கோடுகளுக்கு இடையே இடைவெளி விட்டு இருந்தால் நீங்கள்
என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் தடம் மாறலாம். இந்த இந்த வெள்ளைக்கோடு கேப் இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா இந்த கோடு இருந்துச்சு அப்படின்னா இப்படி சைடு வாங்கிக்கலாம். அதே டபுள் கோடோ இல்லை இந்த மாதிரி ஃபுல் கோடு இருந்தாலும் மாற முடியாது. பள்ளி வளாக பகுதிகளில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் காரினுடைய அதிகபட்ச வேகம் எவ்வளோன்னு கேட்டாங்க. 30 கிலோமீட்டர். ஸ்கூல் இருக்கிற இடம் சைடு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. வாகனத்திலிருந்து வரும் புகையில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது. நமது சேனலில் இந்த பார்த்தீங்கன்னா டிரைவிங் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதை டெய்லி படித்தாலே போதுமானது. சார் நான் ப்ரைவேட்டில் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் வந்து படிக்க வந்து டைம் கிடைக்குதோ அந்த டைமே நீங்கள் இதை டெய்லி படித்தா போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு பதவிக்கு வந்து போயிடலாம். உங்களால் முடியும். இந்த மாதிரி படங்கள் கொடுத்துருப்பாங்க. கீழே உள்ள சைகை குறியீடுகளை வந்து போர்த்துகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏ வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒன்றுக்கு வந்து சி குறுக்கு சாலை வருகிறது அப்படின்னா இந்த இது ஆப்ஷன். சாரி, ஒன்றுக்கு வந்து முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. முந்துவது ஒன்றுக்கு வந்து சி இந்த சிக்னல் கோடு முந்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. அடுத்து 2க்கு வந்து ஏ குறுக்குச்சாலை வருகிறது. 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது படத்துக்கு வந்து பி ஆன்சர் சாலை வழுக்கும். 4 வந்து டி வாகனத்தை இங்கே நிற்கவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் பாருங்கள். செங்குத்தான சரிவில் உள்ள வாகனத்தை நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஒட்டி கை பிரேக்கை போட்டு நிறுத்தி வேறு என்ன வழியில் வாகனத்தை நிறுத்தம் செய்வீர்கள் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. அந்த 13வது கொஸ்டின் பிப்ஜிஆர் எதை பயன்படுத்தி அமைகிறது அப்படின்னா வானவில். வயலட், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அந்த வானவில்லோட நிறங்கள் வந்து இதில் தான் வரும், வானவில்ல வரும். மகாபாரத்தை எழுதியவர் வந்து வியாசர். 15 சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதியரசர் விஜயா கமலேஷ் தஹில் ரமானி. இப்போ வந்து யார் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து சொல்லுவோம். அடுத்து கார் ட்ரெயினிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில் கூறுக அப்படின்னா 9-3. டயரில் காற்று மிகவும் குறைவாக இருந்தால் டயரின் 2 பக்கமும் சேதமடையும். PS4 என்பது பாரத் ஸ்டேஜ் 4 ஆன்சர் ஏ ஆன்சர். அது APS என்றால் அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம். அவென்யூ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபுறமும் மரங்கள் இருக்கும். கம்பல்சரிஸ் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய போக்குவரத்து அறிவிப்பு பலகை எந்த வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். சாலையில் போலீஸ் வைத்துள்ள தடுப்பு கம்பியை நோக்கி குறுகலான இடத்திற்கு 2 கார்கள் எதிரெதிர் திசையில் வரும்போது எந்த வண்டி முந்தி செல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வண்டிக்குமே முன்னுரிமை கிடையாது, ஆனால் 2 கார்களுமே ஒருவருக்கொருவர் வழிவிட்டு செல்லலாம். அடுத்து 23வது கொஸ்டின் போக்குவரத்து சைகளோ விளக்கோ அல்லது காவல்துறையோ இல்லாத சாலைகள் சந்திக்கும் போது நீங்கள் அடையும் போது முறையான சைகளை காட்டி ஒளி எழுப்பியும் செல்லலாம்னு போட்டிருக்கு. 24 கிளைச்சாலையிலிருந்து பிரதான சாலைகள் வாகனம் நுழையும் போது கிளைச்சாலையின் ஓட்டுநர் எந்த வாகனத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் கேட்டாங்க. பிரதான சாலையில் வரும் அனைத்து வாகனத்திற்கும். 192 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் மோட்டார்கள் கடந்தால் 1 மணி நேரத்தில் கடக்கும் சராசரி கிலோமீட்டர் என்ன? 64 கிலோமீட்டர். 12 வோல்ட் கார் பேட்டரியில் எத்தனை செல்கள் இருக்கும்னா 6. பாதுகாப்பாக வாகனத்தை நிறுத்த முதலில் பிரேக்கை அழுத்தி பின்னர் கிளட்ச் அழுத்த வேண்டும். 28 கீழே உள்ள சைகை குறியீடுகளை சரியானவற்றுடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சரு. படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சாலையை இணைக்கிறது. 2க்கு வந்து ஏ ஆன்சரு. முன்னால் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. 3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி ஆன்சரு செங்குத்தான ஏற்றம். இந்த மாதிரி பிக்சர் தான் செங்குத்தான ஏற்றம். 4க்கு வந்து ஏ வந்து முந்தி செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது.
சென்னை உயர்நீதிமன்றத்தின் கட்டணம் தொடர்பாக எந்த முக்கியமான விழா நடந்ததுன்னா 125வது ஆண்டு விழா நடைபெற்றது. சாலை விபத்தில் பயங்கரமான காயமடைந்த நபரை பார்த்த நீங்கள் முதலில் யாரிடம் சொல்வது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காயமடைந்த உறவினர்களுக்கு. நாய் என்பது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. எந்த பறவைகள் பறக்க இயலாது அப்படின்னா நெருப்பு கோழியால். இந்தியாவின் துணை ஜனாதிபதி யார்? இப்போ வேறவங்க, முன்னே வெங்கையா நாயுடு இருந்தார், இப்போ வேற ஒரு நபர் இருக்காரு. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். உலகிலே மிகப்பெரிய கண்டம் பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டம். ஒரு வருடத்தில் மொத்தம் எத்தனை வாரங்கள் இருக்குன்னா 52 வாரங்கள். ரொம்ப 35 கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. இது பொது தமிழ். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். எளிது என்பதன் சொல் அரிது எதிர்ச்சொல். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். வீட்டின் பயன்பாட்டுக்காக நுகர்வு வாங்கும் பொருள் நுகர்வோர். விருந்தினர் முகம் எப்போதும் நம் முகம் மாறினால் மாறும். உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. மாணவர்கள் நூல்களை மாசராக கற்க வேண்டும். பழமொழியை மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. பொருந்தாத சொல் பார்த்தீங்கன்னா இலங்கை வேற்று நாடு, மற்றதெல்லாம் நம்முடைய மாநிலங்கள். பிணி அப்படின்னா நோய். 5 இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இலக்கணம். திருக்குறள் 15 கணக்கு நூல் 1. முயற்சி திருவினையாக்கும் என்று சொன்னவர் திருவள்ளுவர். கற்றல் உலகம் சிறந்தது ஒழுக்கமுடைமை. மதுரை எண்ணா இனிமை என்று பொருள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸுங்க. நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். அதை நீங்கள் பார்த்து டெய்லி படித்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் லிங்க்கில் கொடுக்குறோம். நீங்கள் நம்ம மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிகிட்டே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இது உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.